Hey folks, welcome back to our channel Hollywood Hub Tamil. ஃபைனலாக தண்டர்போல்ட்ஸ் மூவிக்கான டீசர் ட்ரெய்லரை மார்வல் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீசர் ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எலோனா பெலாவா அவங்களோட அப்பாவை, அதாவது ரெட் கார்டினை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நீங்கள் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி எலோனா பெலாவா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ரிப்ளை பண்ணுறாரு. இந்த சீனில் பார்க்கும்போது எலோனா பெலாவா ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருப்பாங்க, அதாவது ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். யூஎஸ் ஏஜென்ட் அதாவது ஜான் வாக்கர் தன்னோட கேப்டன் அமெரிக்கா மேண்டில் இழந்ததை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படியே அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை கூட இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம எலோனா பெலாவா ஒரு சீக்ரெட் மிஷன் முடிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் பிளேஸுக்காக போயிட்டு அங்கே நிறைய பேர் கூட சண்டை போட்டு கையில் ஏதோ ஒரு சீரம் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வராங்க. மேபி அது சூப்பர் சோல்ஜர் சீரமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோட சீரமாக கூட இருக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சொத்த பிளேஸையும் பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜான் வாக்கர் திடீர்னு நம்ம எலோனா பெலாவாவை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டர் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ 2-3 பேர் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் இவங்க யாருக்கு எப்படி சொல்கிறது, டாஸ்க் மாஸ்டர் எலோனா பெலாவாவுக்காக சண்டை போடுறாங்களா இல்லை 3 பேருமே மாற்றி அடிச்சுக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ அது கோஸ்ட் வேறு என்ட்ரி கொடுக்குறாங்க. ரொம்ப பயங்கரமாக அந்த சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இந்த டீசர் பார்க்கும்போது கோஸ்ட்டுக்கும் டாஸ்க் மாஸ்டருக்கும் புது சூட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த சூட்டை பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவர் பேர் வந்து பாப் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. உங்களெல்லாம் யார் இங்கே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா ஷட்டரும் க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ திடீர்னு அவங்க எல்லாருமே கொலை பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே சாக போகிறோம், நம்மளை கொலை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வர வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எலோனா பெலாவா, ஜான் வாக்கர், அப்புறம் ரெட் கார்டின் இவங்க 3 பேருமே ஒன்றா காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்மி வந்துட்டுருக்கு, 2 ஆர்மி ட்ரக்கு. ஸோ அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணி நம்ம பக்கியும் வராரு. பக்கி வந்து அந்த ஆர்மி மேனை அட்டாக் பண்ணி ஸோ அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுறாரு போல், சேவ் பண்ண தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க. பட் அந்த மாதிரி இல்லை. திடீர்னு பார்த்தா நம்ம பக்கி அவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அதை பார்த்து ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது திடீர்னு அந்த ட்ரெய்லரோட அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் மூவியில் வின்டர் சோல்ஜர் ஃபியூரியை அட்டாக் பண்ணுற சீன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது அதுதான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மூவி பொறுத்தவரை மெயின் வில்லை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்ட்ரியாக தான் இருப்பார். ஸோ மேபி யாருக்கு தெரியும், தண்டர்போல்ட் ராஸ் கூட இந்த மூவியில் ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.